ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம். இதனோட மீனிங் என்னன்னா, கர்மம் அப்படின்னா வேலை பார்க்கறது, சந்நியாசம்னா இந்த இடத்துல நல்லபடியாக அந்த வேலையை முடிக்கிறது. இப்போ பகவான் கிருஷ்ணரை கும்பிட்டா மட்டும் போதாது, நம்மோட வேலை என்னவோ செய்யணும். அந்த வேலையில் நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் சக்ஸஸாக முடிச்சிடுவார் பகவான் கிருஷ்ணர். இதுக்கு கிருஷ்ணரை எப்படி கும்பிடணும்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிருஷ்ணர் உருவத்தை மனசில் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருங்க. அப்புறம் நமக்கு பிடிச்சது கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், பிடிக்காதது கிடைச்சா அதுக்காக கஷ்டப்படக்கூடாது. இப்போ எப்படின்னா, கேம்ஸில் கலந்துக்கிறோம். அப்போ நாம் ஜெயித்தாலும் இல்லை நாம் தோற்றாலும் நாம் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கணும். இதை குணம் சின்ன வயசுலே வந்தால் தான் அப்பா மாதிரி அம்மா மாதிரி நாமளும் வரும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். எப்பயுமே ஸ்டெடி மைண்டாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற குப்பையை அப்பப்போ சுத்தம் செஞ்சு நாம் க்ளீன் பண்ணிடுறோம். அப்போ வீடு சுத்தமாக இருக்கும், பார்க்க மனசுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் தினமும் நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். அப்புறம் சரியே பண்ண முடியாத ப்ராப்ளத்தை ராத்திரி படுக்கிற போது மறக்கணும். அப்படியே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு தூங்கணும். அப்போ தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அந்த நேரத்தில் சரி பண்ண முடியாத ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிடலான்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இப்படியே நாம் ஒரு செகண்டு கூட பகவான் கிருஷ்ணரை விட்டு பிரியாமல் இருக்கலாம். எப்படின்னா, நாம் இப்போ மூச்சு உள்ளே இழுக்கிறோம், அப்புறம் வெளியே விடுறோம். மூக்கு அதோட வேலையை அது பாட்டுக்கு செய்யுது. நாம் அதுக்காக ஏதாவது தனியாக எந்த வேலையும் செய்யறதில்ல. எப்படி மூக்கு நம்மளை எதிர்பார்க்காம அதோட வேலையை செய்யுதோ அதே மாதிரி தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாம் கிருஷ்ணரை மனசில் ஒட்ட வச்சுக்கிட்டா அவரும் நம்ம கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவார். இதோட கர்ம சந்நியாச யோகம் முடியுது. அடுத்த பதிவில் 6வது அத்தியாயத்தை பற்றி பார்க்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.